அப்புக்கடை பிரியாணியோட ஓனர் தமிழரசன் அவரை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நடுவில் வந்து ஒரு மாதிரி பதற பதற காரில் நீங்கள் வந்துட்டு கத்திட்டு வந்தீங்க. என் லைஃபே போச்சு அப்படிங்கிற மாதிரி, நான் நிறைய இழந்துட்டேன், நிறைய ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும், என்னை ஏமாற்றிட்டாங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கலங்கி அழுத ஒரு வீடியோ பார்த்தோம். அதை பற்றி கேட்க தான் வந்திருக்கோம். என்ன நடந்தது, என்ன என்ன ஆச்சு? அப்புக்கடை அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அப்புக்கடை பிரியாணி எப்போ பார்த்தாலும் எந்த வீடியோனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் வருது. என்ன தான் ஆச்சு லைஃப்பில்? பிரச்சனைன்றது வந்து நான் இந்த அப்பு கடையில் என்றைக்கு கையை வச்சனோ அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் பிரச்சனை மட்டுமே தான். அதை ஃபேஸ் பண்ணுறது தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் கண்டி. பிரியாணியை கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுலேயும் ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க மாஸ்டர்ஸ். எனி டைம் பிரச்சனை மட்டும்தான் அப்பு கடை பிரியாணி. மேபி நான் இருந்த இடமோ என்னோடய பேக்ரவுண்டோ மேபி இதுக்கு எல்லாமே காரணன்றதை நான் நினைக்கிறேன். கதறி அழுதுக்கு காரணம் என்னென்னா, நானும் மனுஷன் தானே, எவ்வளோங்க ஒரு அடி வாங்குறது. அடி மேலே பட்டுகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு லைஃப்லேயும் வந்து ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க, எவ்வளோ கெஞ்சுறேன். எப்படி சொல்கிறது, காலில் உயர்த்தக்குரிய அவ்வளோ கெஞ்சுறேன். அவங்க வந்து ஒரு 2 குழந்தை இருக்குது, சரி ஓகே, இந்த உலகத்தில் யார் தப்பு பண்ணல. நானும் வந்து உத்தமன்னு சொல்ல மாட்டேன், நானும் தப்பு பண்ணியிருக்கேன் தான். யாரும் நீங்கள் தப்பு பண்ணல. இல்லை எனக்கு புரியல, உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து ஒரு அஃபேரில் போனாங்க. அஃபேரில் போகிறாங்க. நானும் அது கெஞ்சுறேன், சரி வாப்பா ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு அந்த அஃபேர் தெரிஞ்சிருச்சு. போய் நேராக கேட்டிங்களா? கேட்டு சண்டை ஆகிட்டு அவங்க வீட்டில் இருந்தாங்க. அவங்க வீட்டில் போய் கெஞ்சுறேன். என்ன கெஞ்சுறேன்னா, நீ நம்ம வீட்டில் இருந்து கூட நான் திட்டுறணும் அடிக்கிறணும் சண்டை போடுறோமோ பிரச்சனை இல்லை, நீ உங்கள் வீட்டில் போய் அசிங்கப்படாத, உங்கள் அண்ணன்கிட்டையும் உங்கள் அண்ணிக்கிட்டையும் உங்கள் அம்மாக்கிட்ட அசிங்கப்படாதன்னு சொன்னேன். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து சண்டை வந்து 1 வாரமாக ஹாஸ்டலில் இருக்காங்க. எனக்கு மனசு கேட்கறது திருப்பியும் கூப்பிட்றேன், வா பார்த்துக்கலான்றேன். ஆனால் அவங்க ஹாஸ்டலில் தான் இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து இப்போ இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, ஏதாவது நகை வச்சுருக்காங்க, அதை வச்சு மேலே வீடு, அவங்க வீட்டு மேலே வீடு கட்டி அங்கேயாச்சும் போ, நீ வேடகெல்லாம் போகக்கூடாது, ஹாஸ்டலில் இருக்கக்கூடாது, என்ன அசிங்கம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டு அங்கே இருக்காங்க. அது ஒன்றும் மனசு வலியா. அது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒய்ஃப் தாங்க இன்றைக்கி அப்பு கடைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணம். அவங்களே இல்லைன்னும் போது நம்ம மனசு வந்து ரொம்ப உடஞ்சிட்டோம். இல்லை நீங்கள் இப்போ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கும் போதெல்லாம் அவங்க உங்கள் கூட இருந்தாங்க, மோட்டிவேஷனாக இருந்தாங்க. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, மோனிஷா அப்படின்னா எனக்கு லைஃப்பில் ஒரு உயிர் கொடுத்த ஒரு பொண்ணு. நிறைய பேர் வந்து லவ் பண்ணாத கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பாக லவ் பண்ணணும், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும். அது ஒரு பியூட்டிஃபுல். லவ்வால் தான் இன்றைக்கி அப்பு கடை பிரியாணி வளர்ந்தது. அந்த கல்யாணத்தினால தான் எனக்கு அப்பு கடை பிரியாணி வளர்ந்தது. நிறைய பேர் அடிப்பட்டவங்க, நான் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன். 3வது கல்யாணம் பண்ணுவேன். 2 தடவை வாங்கின அடிகள்லாம் பயங்கரமான அடி. அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லையும் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ சொல்கிறேன்ல, இவன் திருந்தலாமான்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீ வந்து இப்போ டைலாக் ஒன்று இருக்குல்ல, மீண்டும் லௌகிக கதவுல தான் புரியல, முட்டி போட வைப்பா அப்புறம் ஜெட்டி போட வைப்பேன், அதை ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி அப்படின்ற மாதிரி. லைஃப்ன்றது வந்து ஒரு ஷார்ட்ங்க. லவ் பண்ணலாம், யாராவது ஒரு ஆளை தானே பண்ண முடியும், தொடர்ந்து அப்படி இல்லை. நான் லவ் கிடையாது, நான் லவ் பண்ணுறேன், நீ லவ் பண்ணலன்னா அதுக்கு நானே பண்ண முடியும். கரெக்டுங்களா? எனக்கு ஒரு பார்ட்னர் வேணுங்க. இன்றைக்கி ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க வந்து ஒரு 8 இயர்ஸ் லவ் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ், நான் அழுதுனால என்கிட்ட ஃபீலிங்ஸை வந்து அண்ணான்ட்டு பேசுகிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைண்ணா, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுதுண்ணா அப்படின்றாங்க. கண்டிப்பாக பண்ணுமா, நான் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா அவங்களே கூட போய் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறேன் நான். ஏன்னா லைஃப்பில் வந்து ஒரு துணை தேவை. நீ தனியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், அம்மா அப்பா கூட இருக்கும்போது தெரியாது. இன்றைக்கி 2 பேரும் அவங்க அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, 2 பேருக்கும் அவங்களுக்கு தெரியாது. இவங்க 2 பேர் இல்லாத போது தனியாக ஒரு ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியும் அதோட வலி.